ஓகே, நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். யூ கேன் டெல் மீ. ப்ரோசீட் ப்ரோசீட் ப்ரோசீட். யா கம் ஆன். நான் சொல்றது தயவு செஞ்சு கேட்டுக்க. வாழ்க்கையில நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதை கேட்கறது கேட்காததும் ஓகே. அதுக்கப்புறம் ஆண்டு விட்டு ஓகே சார். பார்த்துப்போ. ஓகே சார், நான் ஐம் ஸ்டடி ஆல்மோஸ்ட் சேம் பிளேயர். அது ஓ, இது ஏன் வந்து நினைச்சிட்டேன். ஒயிட் அண்ட் ஒயிட், ஐ லைக் பிளாக் அண்ட் ஒயிட் சார். ஓகே, see you. அட்வைஸ் 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 எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. உங்களுக்கு என்ஜாய் பண்ண விடுவோம். வேற கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு. அவங்க தாத்தருக்கான செம்பரி அடுக்கலைய அவன் சுத்த பேட் போலாம இருப்பான் போல் இருக்க. நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழம் மாத்தி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணு இல்ல, நம்மள திருத்தறதுக்கு ஒரு மகான் வந்திருக்காரு. அதனால சரியான லொல்லு பாட்டியா இருப்பாரு போல இருக்கு. உங்க வீட்டு லொல்லு எங்க வீட்டு லொல்லா? உடம்பெல்லாம் லொல்லுப்பா. முக்காலா முக்கா புல்லா லைலா ஓ லோலோ. என்ன கதவு கட்டுற சத்தம் கேக்குது? காப்பா போடலையா? ஒருவேளை செம்பரி ஆடு கம்மியா? வெயிட் வெயிட்யா வெயிட். நல்லா உறங்குண்ணா. பாத்தியாப்பா நான் சொல்லல மாம். மாப்பிள இது எல்லாம் நம்பாத மாப்பிள. இவனுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழிய போடுறானுங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி நம்பாம இருக்க முடியும்? என்ன நம்பலையில? எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறது உனக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட்டியா. ஹலோ, யாரு? சதாவா? சதாவா? சதா முசேன் தான சாட்டா கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர் எல்லாம் பின்வாங்கிட்டாங்களா? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணிருந்தா ஜெயிச்சிருப்பீங்களே. அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. மாப்பிள்ள சதா முசேன் உங்ககிட்ட பேசுங்க. பேசுங்க பேசுங்க. இந்தாங்க இந்தாங்க. கட்டாயி போச்சு. ஓ வெயிட்டியா. ஹாய் ஜாக்கி. சாக்கியா? ஜாக்கி சான்றா. அவர் பெரிய ஆர்டிஸ்டா ஜப்பான் நாட்டுல. மாப்பிளைக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? ஜாக்கி, என்ன உங்க படம் சரியா போகலையாமே? நான் சொன்ன மாதிரி போயிட்டு ஃபாலோ பண்ணலையா? ஆற போப்பா, ஆகாயத்திலே பறந்து பறந்து அடிக்க சொன்னேன். எங்கூர் டிவி சீரியல்ல அக்கா பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இனிமே நான் சொன்னதே பிக்கப் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஜாக்கி சொல்றாரா கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கட்டா இருக்குமே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் நீங்க எதுல பேசிட்டு இருந்தா நினைச்சீங்க? செல்லுல தான். செல்லு? பின்ன உங்க தாத்தம் பல்லா? அடது டிவி ரிமோட்டுங்க. டிவி ரிமோட்டா? அட தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ல, இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உட்டார கடி பண்றேன். ஏமா நீங்க டுபாக்கர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல? மாப்ள, உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே. லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தங்கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலையும் பெரிய உசார் பார்ட்டி என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவான் போல இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பண்ணா ஏன் பண்ணா. இந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா வர வேண்டியவர் இன்னும் சில நிமிஷங்கள வந்துருவாரு. ஹலோ ஹலோ தாய்க்குலமே, இந்த நடுவர் அம்பையர் வர வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. எங்களுக்கும் சங்கீத ஞானம் நிறைய இருக்கு. யாரு நல்லா பாடுறான்னு நாங்க சொல்றோம். ஆமா, இந்த பாடம் அந்த ஃபிகர் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வர சொல்லு. ஓகே சார். கீதா, என்ன கீதா, யார்கிட்ட சங்கீதம் கத்துக்கிட்ட? எங்க மாமா கிட்ட. ஆமாண்ணா, உன்னை கட்டிக்க போற மாமா? ஆமா. இப்போ உன்னை கட்டிக்க போற மாமாவே உன்னை பொண்ணு பார்க்க வரான்னு வச்சுக்கோ. உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவ? அதையே இப்ப பாட்டா பாடுற. எங்க பாடு. என்ன கணக்கிறா? என்ன தொண்டையில கிச்சுக்கிச்சா? முதல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பார்ப்போம். ட்ரெஸ் மட்டும் பந்தாவா போட்டு வந்துருவாளுங்க. நெக்ஸ்ட். உமா. என்ன உம்மா? உன்னை உங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தா எப்படி பாடுவ? எங்க பாடு. இன்னொரு மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தா என் புருஷன் நான் அடிச்சே கொண்டுடுவான். இந்த போட்டிக்கு நான் வரலப்பா. குடிமா மைக்க. உன்னை இந்த ஆடிட்டோரியம் பக்கம் பார்த்த நான் அடிச்சு கொண்டுருவேன். ஓடு. நெக்ஸ்ட்.
பூங்குடி என்ன நாட்டுப்புற மாதிரி தெரியுது, இழுத்து போத்திட்டு வரா. மைக்கு உயரம் கூட இல்ல, இவெல்லாம் பாடி நம்ம கேட்கணும். யாரெல்லாம் இவெல்லாம் செலக்ஷன் பண்ணது? ஏய், என்ன முறைக்கிறா? இதெல்லாம் சொல்றதுக்கு இவன் யாருன்னு பாக்குறியா? இந்த மூன் டிவிக்கு சொந்தக்காரனே நான் தான். என்ன மக்களே, இந்த மூஞ்சியெல்லாம் பாடி நம்ம கேட்கறதுக்கு நம்மள இழிச்சவாய் நினைச்சா போல் இருக்கு. நீ ஏன் கிளம்பிட்டீங்கன்னா மரியாதையா இருக்கும். நில்லு. உன்னை பார்த்தாலே சொதப்பல் பாட்டி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உனக்கும் அதே சிச்சுவேஷன் தான். பாடு. இவெல்லாம் பாடு. ஏய் மாப்பிளாய். மாமா வாங்க வாங்க உட்காருங்க. வந்து டிவி பாருங்க. அட போப்பா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அவங்க எதையாவது காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற? ஏன் கூட வா, பாருக்கு போவோம். ஆளுக்கு 2 பெக்கு சாத்திட்டு மூக்க பிடிக்க பிரியாணியை வெட்டிட்டு ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம். இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு? அதெல்லாம் இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாம். வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட்? அட இந்த பொண்ணா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்க ஊர் பொண்ணா? பாட்டெல்லாம் நல்லா பாடுவாள. அப்படியா மாம்? இந்த பொண்ணு எப்படியாவது நான் பார்க்கணும். ஓ, டிவியில பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணை எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள, இந்த பொண்ணை நீ பாக்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியும்? நம்ம தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரா? உங்க தாத்தா எதுக்கு தான் உன்னை அலோவ் பண்ணிருக்கான்? இங்க பார், உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டை பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன். அவன் ஓகே சொல்லிடுவான். Okay. டன், டன். ஓம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, இந்த சோஃபா செட்டுக்கு அருள் ஏய், காட்டுலே. என்ன சோபா செட்டுக்கெல்லாம் தீவாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவே நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி ஏய், நம, என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. கட்ட கீழே வை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க? குண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா காலில் உனக்கு ஆசீர்வாதம் வாங்க. அடடடடடடா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. தீர்காயுசு. எப்படி? அடடடடடா. மாப்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள்ல என் பேர்னு இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க உங்க பேரனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுறாங்க கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். தாத்தா, யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா, மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. எங்க போறீங்க? எங்கடா வெட்டலுக்கு வரதுக்கு நானே டேய். எங்கடா இருக்கீங்க? ஐயோ, டேய், வந்தேடா கருமாமி. உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஹை ஹை. ஐயோ, என்ன பார்த்து பயப்படுற? இல்ல, நீ அருவாக்குறதெல்லாம் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு தான். நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்துருக்கு. Black card ஆ? எஸ், யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்சாமி வந்திருக்கு. ஐயோ, கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கோ தருவா? என்கிட்ட 6 அடி அருவா இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல, சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். இது 19 படி, நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்கிற சாமி, உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காய் தாண்டி. சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. ஏய், இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க. சரி சாமி, என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன கதா, இது கூடவா தெரியாது? கருப்பண சாமிக்கு உகந்தது பட்ட சாலாம சுருட்டுனா. ஏய், அது ஓல்டு கருப்பணசாமி, இது லேட்டஸ்ட் கருப்பணசாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிரண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிரண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதுவும் அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000மா இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சாமி. சந்தி சிரிச்சவனே வெளியே வரா. யோ, வண்டி வளர்க்கண என்னையா என்ன குதிக்கிற? 4 வட்டி மட்டன் பிரியாணி, 4 வட்டி கோழி பிரியாணி, 10 வெண்ணி முட்டை, ஆம்லெட், சுக்கா ரோல், இன்னும் கடற்கரை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொட்டை கட்டிக்கொண்டா. சரி, துட்டு சுட்டா மூக்கியான என்ற சொன்னேன்னா உன்னை பிச்சு விடுவார் பிச்சு. எல்லாத்தையும் கட்டி கொடுறா வெண்ண. ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்து திரியுறீங்க?
மூக்கையா என்னடா மூக்கையா அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது வெளியில அடிச்சிட்டியா நீ? இப்ப என்ன பண்றேன் பாரு. அடிக்கிற அடியில உங்க ஆத்தாட்ட கொடுத்த சேலையெல்லாம் நீ கக்கணும்டா நீ. ஏன்டா அடிக்கிட்டு பாத்துட்டு இருக்கியே, போங்க. அண்ணே, அந்த பிரியாணி கடைக்காரன் நான் கேட்ட எதையுமே கொடுக்க மாட்டானே. உங்களால எதையுமே ஆட்ட முடியாதுன்னு எங்களெல்லாம் அடிச்சு அனுப்புறானே.